மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் சாய் அபின்கர் இசையில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டியூட் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். என் பேர் முருகேசன். முருகேஷ். ஆமாம். வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர் இருந்தோம். பையன் இருந்துட்டாப்படி. தம்பி பேர்? பையன் பேர் தாமரைக்கண்ணு. மருமோட மொத்தம் 5 பேர். ஓகே. கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு. 8 மாதம் ஆச்சு. 1 வருஷம் வரப்போகுது. கார்த்திகை வந்து 1 வருஷம் வரப்போகுது. சரி. 27 அன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு என்ன சொல்லிட்டு போனாங்க, எப்படி போனாங்க, என்ன நடக்கல? இல்லை, வேலைக்கு போயிட்டு வந்தா அப்படி அவ்வளோதான் நமக்கு தெரியும். வேலைக்கு போய்ட்டு ரொம்ப காலையில் போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போனவன் தான். போயிட்டு வேலைக்கு போய் முடிச்சுட்டு வரப்ப சரி ஒரு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு எதாச்சும் போனவன் தான். உள்ளே போயிட்டு வர முடியல. இல்லை, அந்த கூட்டத்துக்கு போகணும்னு இல்லை போகணும்னு நினைக்கல. அவன் போய் என்னன்னா நான் போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு போய் பார்த்தது தான். ஆனால் வந்து கட்சிக்காக போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனது தான். சரி. தம்பி எவ்வளோ முக்கியமான ஒரு நபர் இந்த வீட்டில் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு? வந்து குடும்ப பொறுப்பு பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் அப்பானால முடியாது. இந்த உடம்புல ஒரு நோய் இது இருக்குது. இந்த உடம்புல ஒரு நோய், அதனால் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்ருக்கேன். அப்படி அப்பாயே தான் குடும்ப பொறுப்பு பார்த்துட்ருக்கேன். அப்படி குடும்பம் தான் எல்லாமே. பிள்ளை படிக்க வைக்கிறது, இப்போ கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணி, வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி, கடன் உடனே வாங்கிட்டு அவன் தான் எல்லாம் பொறுப்பு பார்த்துருந்தான். அவன் கரூரில் வேலை பார்த்து இந்த மேட்டு ஓட்டுற வேலை, இந்த ஆஃபீஸுக்கு மேட்டுலாம் ஓட்டுவோம்ல, அந்த வேலையை போய்ட்டு தான் ஒரு 4 ஆள் வச்சு வேலை பார்த்துருந்தேன். அந்த சனிக்கிழமை கொடுத்தோம் அன்றைக்கி நாள். சரி, சம்பளம் வாங்கிட்டு ஆளுங்கெல்லாம் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே பக்கத்தில் சரி பாப்பா நான் இங்கே விஜய் வரங்கிறார் போய் பாட்டு வருவோம் அப்படின்னு போனது. போயிட்டு பிறப்பிட்டாங்க. அவன் வண்டி எடுத்து கிளம்பும்போது ஒரு பொண்ணு அந்த கூட்டத்திலேருந்து கொஞ்சம் ஒரு சின்ன குழந்தை தவந்தி கீழே விழுந்துருது. அப்போ அந்த பையன் நம்ம பையன் தாமரைக்கண்ணை போய் தூக்க போகிறான். அந்த பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட டே வா நம்ம ஓடிடலாம் கூட்டம் நெரிசலாக இருக்குன்னு. அந்த குழந்தை தூக்க போகும்போது கீழே விழுந்துறான். பையன் கீழே விழுந்தபோது கூட்டம் ஒரே நெரிசலில் போட்டு அமுத்திடுறாங்க. அப்போ அவனால் எந்திரிக்க முடியல. அப்புறம் கூட்டம் கொஞ்சம் கலைஞ்ச இந்த பையன் போய் தூக்கும்போது எதுவுமே இல்லை, மூச்சு திணறாகி எதுவுமே இல்லை. அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து உடனே தூக்கிட்டு போகிறது. அந்த பையன்கிட்ட ஃபோன் இருக்குது. இந்த தாமரைக்கண்ணை ஃபோனை பிடுறான்னு சொல்லிட்டு தான் போய் தூக்க போகிறேன். அந்த ஃபோனில் விட்டு அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி இப்படி ஆயிருக்கு, உடனே நீங்கள் வாங்க ஆஸ்பத்திரி வாங்க அப்படின்னா அந்த கூட அந்த ஃப்ரெண்ட் சொன்ன முன்னாடி அப்படி எல்லோரும் போயிட்டோம். ஒரு குழந்தையை காப்பாற்ற போனது. நீங்கள் எப்போ பார்த்தீங்க? உங்களுக்கு எப்போ தகவல் வந்துச்சு? தகவல் நமக்கு ஒரு 7:45 8 மணிக்கெலாம் வந்துருச்சு. 7:45 8 மணிக்குள்ள தகவல் வந்துருச்சு. லேட்டாக வந்தது. நாங்கள் அங்கே இருந்தோம். அப்போ ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துருக்கோம்ல. 7 மணிக்கெல்லாம் ஃபோன் வந்துருச்சு. 7 மணிக்கெல்லாம் இது மாதிரி சொல்கிறப்ப தான் நாங்கள் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு தகவல் அந்த பசங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி அப்பா இது மாதிரி 7 மணிக்கு ஒன்றா தான் மயக்கம் போட்டுருச்சுப்பா பண்ணாங்க. எங்கே போகணும் ஜிஹெச் வாங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க, இப்போ நீங்கள் திண்டுக்கல் கிட்ட இருக்கீங்க. ஸோ திண்டுக்கல்ல இருந்து கரூர் கூட்டம் அப்படின்னு வரும்பொழுது எப்படி இல்லைங்க கரூர் கல்யாணம் பண்ணி இப்போ அங்கே தம்பி வேலைக்கு போய் டைலர் வேலைக்கு போய் ஒரு 7 வருஷம் ஆச்சு. கரூர் போய் நல்ல நாள் பெரிய நாள் இங்கே வருவாங்க, ஊருக்கு வருவாங்க, சொந்த ஊருக்கு. பொண்ணு படிக்குது, காலேஜ் படிக்குது. ஆனால் பக்கத்தில். சரி இங்கே போயிட்டு வர முடியும்னு சொல்லி அங்கேயே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து ராயனூரில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அந்த ஊரில் குடியிருந்துட்டு இவர் டைலர் வேலை பக்கத்தில் பார்த்துக்கிட்டு பையனும் அங்கே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாடகை வீடு அங்கே இருந்தனால தான், வேறு ஒன்றும் அங்கேயே சொந்த வீடுலாம் கிடையாது, அங்கே சொந்த இடமும் கிடையாது, இங்கே தான் சொந்த வீடு. அங்கே வாடகை வீடு பார்த்துட்டு சரி சனிக்கிழமை சம்பள நாள் வாங்கிட்டு சரி போய் ஒரு பார்ப்பமேன்னு சொல்லி அதை கொடுத்துட்டு போயிட்டு வேறு ஒன்றும் இல்லை. இதுக்காக பார்க்கணும்னு இங்கேருந்து போகலை. அங்கே பக்கத்தில் ஒரு அந்த ஆக்சிடென்டான இடத்துக்கு ராயனூருக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் உள்ளே இருக்கும். சரி, அவ்வளோதான், ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே இருக்கும். 10 ஏரியோட அந்த ஏரியாவோட தான் வேலை பார்க்குறான். பார்த்துட்டு சனிக்கிழமைனாலும் 6:30 மணிக்கு 6 மணிக்கு மேலே தான் போயிருக்கோம் உள்ள. நாங்கள் 7 மணி வரலாம் இங்கே ஒன்றா தானே இருக்கிறோம். 7 மணி வரலாம் இருக்கிறேன். பையனை அப்போ ஃபோன் பண்ணி கேட்குறேன், அந்த சம்பளம் போட்டுருக்கிறப்ப நான் வந்தறப்பான்னு ஃபோனில் சொல்கிறாங்க. பொண்ணு சம்சார் வீட்டில் ஒரு அம்மா இருக்குது, இவங்கெல்லாம் வேலைக்கு சனிக்கிழமை கொடுத்துட்டு சம்பளம் ஆகிட்டு வரேன், நான் வந்துடுப்பா அப்படின்னு சொன்னேன். 7 மணிக்கெல்லாம் ஒன்றா தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், வந்துடுறப்பாங்கிறேன். அப்படி வந்தால் 7:30 மணிக்கு 7:45 அந்த நியூஸை வெளியே வருது. சரி, இந்த மாதிரி பையன் மூச்சு திணறாக இருக்கா, மூச்சு இல்லை, ஆஸ்பத்திரி கொண்டு வரோம், உடனே ஆஸ்பத்திரி வாங்க டெட்சாய்ட்டுன்னு சொல்லாமல் அங்கே போய் தான் பார்க்கும்போது அந்த நாங்கள் போகும்போது மார்ச் உள்ளே தள்ளிட்டாங்க. ஆமாம், அப்புறம் தான் உள்ளே போய் அப்புறம் இவங்க தம்பி அந்த தாமரைக்கண்ணோட சித்தப்பா அங்கே தான் இருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட உடனே சொன்னோம். இப்போ அவர் எங்கள் மருமகன் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வாடகை கொடுத்த இடத்துல அதெல்லாம் குடியிருக்காங்க. அப்புறம் அவங்களும் போய் பார்த்து அவங்க உள்ளே போய் பார்க்கும்போது அடையாளம் பார்த்து இது எங்கள் பையன், எங்கள் தாமரைக்கண்ணு எங்கள் பையன் தான் அப்படி சொல்லி அடையாளம் சொன்னாங்க. சரி, தாமரைக்கண்ணனோட ஆசை என்னவா இருந்துச்சுங்கம்மா? என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாரு? தாமரைக்கண்ணிட்ட நான் எனக்கு ஆஸ்பத்திரி முடியாமல் மெடிசன் வாங்க போயிருந்தேன் ஆஸ்பத்திரிக்கு. எனக்கு என்னை கொண்டு தான் ஆஸ்பத்திரி மெடிசனில் கொண்டு செக்கப் விட்டுட்டு அப்போ நானும் தாமரைக்கண்ணு இவங்க 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் வீட்டில்.
அப்போ சொன்னால் இந்த மாதிரி எப்போ இந்த மாதிரி ஒரு டிவி கூட ஒரு 50,000 போட்டு டிவி வாங்கிட்டான் வீட்டுக்காங்க. டிவி பார்க்கணும். அப்போ டிவி கூட உடச்சி அங்கே செவுத்துல வைக்கல. அப்போ ஏப்பா டிவி வாங்கினேன், கடனாக இருக்குது, கல்யாண கடன் இருக்குது, வீடு கட்டினேன், அந்த கடன் இருக்குது, கடன் மேலே கடன் இருக்கும்போது ஏப்பா இந்த டிவி வாங்கினேன் அப்படின்னு. கடன் கட்டிக்கலாம்ப்பா, சம்பாரிச்சிக்கலாம்ப்பா, ஏப்பா தைரியமாக இருப்பா அப்படின்னு அப்பாட சொல்கிறேன். அப்புறம் நான் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறனால ஒரு இடம் கொடுத்தேன் உங்கள் தம்பிக்கு, தாமரை கொண்டு சித்தப்பாவுக்கு இடம் கொடுத்தேன். அப்போ அவன் தம்பி கேட்டான், எனக்கு ஒரு இடம் கொடுப்பா, எனக்கு வீடு வசதி பத்தாது, எனக்கு கொஞ்சம் இடம் வாங்கி தள்ளி வீடு கட்டணும் அப்படின்னு கேட்டான். தாத்தான்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், இப்போ அப்பா சொன்னார், கடனை இப்போ இருக்குது, கடனை கட்டிக்கிட்டு நம்ம இடம் வாங்கிக்கலாம், இப்போ சம்பாரித்து ஒரு 2 வருஷம் இந்த கடன்லாம் கட்டி முடிச்சுட்டு அப்புறம் தாத்தாக்கிட்ட எப்போவுமே இடம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பையன் சொன்னேன். அப்படி அப்போ நானும் அதை தான் சொன்னேன், சம்பாரித்து வைப்பா, இடம் எங்கேயும் இருக்குது, நீ முதல் சம்பாரிச்சு இந்த கடன்லாம் கட்டிக்கிட்டு அப்புறம் கட்டிடுவேன். சரி தாத்தா, நான் நம்மளாம் சம்பாதிக்கிறேன், கடன் கட்டி ரொம்ப டேலண்டான அல்ல, எதுக்கும் டேலண்டாக வேலைக்கு போகிறதுக்கோ வேறு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. தண்ணி பிடிக்க மாட்டான், பீடி செட்டு குடிக்க மாட்டான், காலி பையலோடு சேர்ந்து ரவுண்டு பண்ணி சுற்றலாம் போகலாம், அந்த வேலைக்கெல்லாம் எப்போவுமே போக மாட்டேன். இங்கே ஊருக்கு வந்தாலும் அப்படி தான் இருப்பான், வேலைக்கு போகிற இடத்துல அப்படி தான். எல்லாருமே தாமரைக்கண்ணா பரவாயில்ல நல்ல பையன் அப்படின்னு எல்லாரோடைய ஒரு அன்பு வாங்கிட்டான். ஊர்லேயும் சரி அங்கேயும் சரி. மற்ற பேர் காலித்தனமும் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. தண்ணி தவளவோ பீடி செட்டோ எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. பொண்டாட்டி மேலே நல்லா பாசமாக இருப்பான். சரி, குடும்பத்து மேலே பாசமாக குடும்பத்தை பார்த்துக்குவோம். பொண்டாட்டி மேலே டாக்டர் படிக்க வைக்கணும், குழந்தை பிறந்தா டாக்டர் மன ஆசை, குழந்தை பிறந்தா இப்படி தான் வளர்க்கணும், முன்கூட்டியே நல்லா ஆசையாக நல்லா ஒரு எண்ணங்கள், நல்லா வளர்ச்சி அடையணும், சமுதாயத்தில் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சேன். குழந்தை பிறந்தா ஊருக்கு போகணும். இப்போ தீபாவளிக்கு தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எங்கள் வீட்டுக்காரங்களை கொண்டு எங்கள் விட்டு எங்கள் மாமனார் வீட்டில் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன், அங்கே ஒரு நாளைக்கு இருந்துட்டு தான் மறுநாள் தான் நம்ம இங்கே வரணும், பிரசவத்துக்காக இங்கே வந்துக்கலாம். தீபாவளி அன்றைக்கி நம்ம எல்லோரும் குடும்பத்தோட ஃபேமிலியோட வீட்டுக்கு போவோம், ஒரு 2 நாள் இருந்துட்டு அப்புறம் எல்லோரும் இங்கே வந்துடுவோம் அப்படின்னு அந்த ஆசையெல்லாம் சொன்னேன். நல்லா குழந்தை பிறந்த முன்னாடி என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், டாக்டர் ஆக்கணும், பெரிய ஆளாகிடுவேன், நல்ல ஒரு மன ஆசத்தில் ரொம்ப ஆசையாக இருந்தேன். வீட்டுக்காரமாக படிச்சிருக்கு. என்னப்பா படித்தது? பிஎஸ்சி மைக்கில் பிடிச்சி படிச்சிருக்கு. அதுக்கு நான் வேலை வாங்கி தந்துடுறேன், எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்துட்றேன். குடும்ப ஃபேமிலியெலாம் நீங்கள் கஷ்டப்பட்டது போதும், நான் என் வாழ்க்கையில் முன்னேறி கஷ்டப்பட்டு நான் வாழ்க்கையில் முன்னே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசை, மன ஆசை ரொம்ப பட்டேன். சரிங்க, நீங்களும் தைரியமாக இருங்க. நிவாரணம் அரசு தரப்புலேருந்து வழங்கினதாக சொன்னாங்க. உங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க, என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க? ஆதரவு வந்து எல்லாருமே எம்எல்ஏ வந்து சொன்னார், ஒன்றியம் வந்து சொன்னார், எல்லா கட்சிக்காரங்க எல்லா பொறுப்பு எல்லாருமே வந்தார். எல்லாருமே வந்து பொதுவாக வந்து எல்லோரும் வந்து ஆதரவு சொல்லிவிட்டு நான் ஸ்பாட்டில் காட்டுக்கு வரும்போது எம்எல்ஏ வந்துட்டார், ஒன்றியம் வந்துட்டார், தலைவர் வந்துட்டார். இங்கே உள்ள நம்ம தலைவர், எங்கள் தலைவர்லாம் வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்தாங்க, எல்லாருமே பார்த்தாங்க. பார்த்துட்டு திரும்பி சாயந்தரம் அந்த எம்எல்ஏ ஒன்றியம் தலைவர்லாம் காட்டில் அடக்குமுறை வரல இருந்தாங்க. திருப்பி இதை முடிச்சுட்டு ஒரு 5 மணி போல் மந்திரி சக்கரபாணி மந்திரி வந்திருந்தார், கலெக்டர் வந்திருந்தார், தாசில்தார் வந்திருந்தார், கணப்பில் வந்திருந்தார். எல்லாருமே வந்து பார்த்துட்டு அந்த நிவாரணம், அந்த முதலமைச்சர் 10 லட்சம் நிவாரணம் கொடுத்துட்டாரு. அது இல்லாமல் மந்திரி 1 லட்ச ரூபா அவருடைய சார்பாக, எங்களுடைய கட்சி சார்பாக 1 ரூபா கொடுக்கணும். அவர் ஒரு தனியாக 1 லட்சம் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு உங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டார். கோரிக்கை இந்த மாதிரி எங்கள் பையன் குடும்பத்தை பார்த்தேன், இனி எங்கள் குடும்பமே இப்படி போச்சு, பொண்ணு கர்ப்பமாக இருக்குது, அதுக்கு ஆஸ்பத்திரி செலவு பார்க்கணும், இனி அதை பிரசவ செலவு பார்க்கணும், இந்த பொண்ணை எப்படி நாங்கள் நிறைவேற்றுறதோ, நான் ஒரு பையன் தான் அப்படின்னு ரொம்ப சொன்னோம். சரி, அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்குன்னு கேட்டார். படித்தது சொன்னோம். இன்றைக்கி டெத் சர்டிஃபிகேட்டு, வாரிசு சர்டிஃபிகேட்டு, அந்த படித்த கட்டலாம் கொண்டு வாங்க, நான் பொண்ணுக்கு கவர்மெண்ட் அந்த அரசாங்க வேலை பொறுத்து வந்துடுறோம், அந்த படித்த வேலைக்கு நான் பொறுத்து வந்துடுறோம், எதாக இருந்தாலும் நான் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குதோ அந்த ஹாஸ்பிட்டலோட இதை சொல்லுங்கள், அந்த ஹாஸ்பிட்டலோட நம்பரை சொல்லுங்கள், நாங்கள் ஃபோன் பண்ணி அந்த மெடிசன் செலவு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் நான் ஏற்றுக்கிறதா சொன்னாங்க? மந்திரி சொல்லிட்டாரு, கலெக்டர் சொல்லிட்டாரு, நாங்கள் நேரடியாக கூப்பிட்டு பேசி அரசாங்கமே ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டுச்சு. சிறப்பு. அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் நேரில் வந்து பார்த்தாங்களா, ஃபோனில் தொடர்பு கொண்டு ஆறுதல் சொன்னாங்களா? தமிழக வெற்றி கழகம் நேரில் அன்றைக்கி வந்தாங்க, அன்றைக்கி காட்டுக்கு வந்தாங்க. வெற்றி கழகத்தை வந்து ஒருத்தர் ஒரு கிளை செயலாளர் பொறுப்பில் சொன்னார். அவர் வந்து பார்த்துட்டு காட்டிலே ஒரு இந்த இப்போது தற்சமயம் ஒரு சின்ன உதவி வச்சுக்கிட்டு ஒரு உதவி ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போனார் அன்னைக்கு வந்து. அப்புறம் திருப்பி ரெண்டாவது ஒரு 2 தடவை ஒரு 4 நாள் கழிச்சு வந்தாங்க, 2 பேர் வந்தாங்க. இந்த மாதிரி எங்கள் தலைவர் வரேன்னு இருக்காரு, உங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறேன்னு இருக்காரு, 20 லட்ச ரூபா தருவார், உங்கள் குடும்பத்தை எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதை வந்து நாங்கள் என்றைக்கு தலைவர் வர்றாருன்னு சொல்கிறோம், அப்போ வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்கிறோம், நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன கோரிக்கை அதை தலைவர்கிட்ட சொல்லுங்கள், அதை நிறைவேற்றுவோம். தலைவர் வந்து நேரடியாக உங்களை பார்த்து ஆறுதல் விட்டு 20 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கு, வந்து அறிவிச்சு சொல்லிட்டு போனாங்க. இல்லை, வீடியோ கால் பேசினதா? வீடியோ கால் பேசினார், பேசி ஆறுதல் சொன்னாங்களா? தம்பிகிட்ட பேசியிருக்காரு. ஓகே, உங்கள் தம்பிகிட்ட பேசி ஆறுதல் சொல்லியிருக்கோம், எது பார்த்து நாங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறோம், செஞ்சுக்கிறோம், உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி
தாமரைக்கனோட சித்தப்பா கரூர் இருக்காரு. ஓகே அவர்கிட்ட பேசியிருக்கேன். சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கேன். 41 உயிர் அப்படின்றது ஆமாம். சாதாரண விஷயம் இல்லை. இனி இந்த மாதிரியான விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன மொத்தத்தில் நடக்கக்கூடாது. இது கூட்டம் நெரிசல் ஆகிப்போச்சு. சரி, நாம் என்ன சொல்லணும்னா அரசாங்கத்து மேலே பழி சொல்ல முடியாது, எதிர்கட்சிக்கு மேலே பழி சொல்ல முடியாது. நடந்து போச்சு. மொத்தத்தில் இனிமேல் இருந்தாலும் நடக்காத அளவுக்கு எல்லாரும் பார்த்துக்க வேண்டியது. வேறு இனிமேல் நம்ம யாருக்கு மேலே குறை சொல்லவில்லை, டைம் இல்லை, நடந்து போச்சு. இனி எல்லாம் நடக்காத அளவுக்கு எல்லாரும் பார்த்துக்க வேண்டியது. அப்படி அது யார் மேலேயும் குறை சொல்கிறதுக்கெலாம் வழி இல்லை. நடந்துச்சு, இனிமேல் நடக்காத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது. அவ்வளோதான். வேறு குறைபாடுங்கிறதுக்கு என்ன இல்லை. இறந்த குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டாங்க. எல்லோரும் ஜோதி எம்பி கரூர் நாடாளுமன்ற எம்பி தான் அவங்களும் வந்து பார்த்தாங்க. அவங்க 2 லட்சம் நிதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. திருமணம் கூட போகிறவங்க வந்து அவர் 50,000 நிதி கொடுத்துட்டு உங்களுக்கு அரசாங்க வேலைக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், குடும்பத்துக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டுருங்க. இப்போ விஜய் அறிவிச்சிருக்காரு, மாதம் 5,000 ரூபா குடும்பத்துக்கு கொடுத்துட்றோம், மாதம் 5,000 கொடுத்துட்றோங்க. பொண்ணு படிப்பு செலவுக்கு நாங்கள் பார்க்குறோம், குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு நாங்கள் என்ன வச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த இழப்பை ஈடுபடுத்த முடியாதுங்க. எத்தனை கோடி வந்தாலும், எத்தனை கோடி பணம் வந்தாலும் இந்த இடத்துக்கு நிறைவேற்ற முடியாது. ஏன்னா ஒரு உயிருங்கிறது ஒரு பெரிய இதுதான். அந்த இடத்துக்கு ஏன்னா ஒரு பையன், ஒரு 4 பையன் 3 பையன் இருந்தால் ஒரு பையன் போயிடுச்சு, 2 பையன் இருக்கான்னு நினைப்பேன். ஒரே பையன் ஒரே பொண்ணு. அந்த பையன் போன இதில் இன்னமும் அவங்களுக்கு சரியான உணவு இல்லை, சரியான தூக்கம் இல்லை, ஒரு அதில் நாங்கள் தான் இங்கே பக்கத்தில் ஆறுதல் சொல்லிட்டு அங்கே இருந்தால் ஒருத்தராக இருக்கணும் வாடகை வீட்டில். இப்போ இங்கே நாங்கள் 10 பேர் சொந்தக்காரங்க இருக்கோம். நாங்கள் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு எதாக இருந்தாலும் நடந்து போச்சுப்பா விடுப்பா பார்த்துக்குவோம், எல்லாருமே இருக்கிறோம், கவலைப்படாத அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வச்சுருக்குறோம். சரி, நீங்களும் ஸ்ட்ராங்காக இருங்கண்ணே, பார்த்துக்குங்க. நன்றிங்க. சரி.